படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்லித்தர சமுதாயம் விதைச்சாதான் சோறு கிடைக்கும்னு நீ சொல்லித்தரணும். அப்பதான் விவசாயி வாழக்கூடிய நிலை இந்த தமிழகத்துல வரும். கணினியில வேலை பாக்குறவன மரியாதையாவும் காட்டுல வேலை பாக்குறவனை கேவலமாவும் நடத்துற இந்த சமுதாயத்துக்கு தெரியல. விவசாயம் படிக்க மட்டுமே துடிக்கும் மாணவர்கள் என்றைக்கு விவசாயம் படைக்க முன்வருகிறோமோ அன்று விவசாயம் தமிழகத்தில் வாழும். விவசாயி தமிழகத்தை ஆளும். உலகையே உள்ளங்கையில் கொண்டுவர இங்கு எல்லோராலும் முடியும். ஆனால் உள்ளங்கையில் உணவை கொண்டு வர விவசாயியால் மட்டும்தான். சிந்தாம சாப்பிடுறா ஒரு பருக்க தானப்பா. ஒரு பருக்கையா சொல்லாதடா. இந்த ஒரு பருக்க ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு விவசாயி நிலத்துல நெல்லா இருந்திருக்கும். அதை அறுவடை பண்ணும்போது வயல்ல விழுந்திருக்கலாம்ல, இல்ல களத்துல அடிக்கும் போது சிதறி இருக்கலாம்ல. அதுல எல்லாம் தப்பிச்சு மூட்டையில ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கும். அங்க அவிச்சு அரைச்சி புடைச்சி இதுலயும் தப்பிச்சு கடைசியில அரிசி ஆயிருக்கும். அந்த அரிசிய உங்க அம்மா கழுவும் போது